உங்கள நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க தேவைப்படுற இடத்துல மட்டும் உங்களோட பிரசன்ஸ குடுங்க. அது இல்லாம எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கிற ஒரு விஷயத்த யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு வந்து தேவையில்ல அப்படின்னு வந்து பீப்பிள்ஸ் கருதுறதுக்கு முன்னாடி, நீங்களே வந்து அந்த இடத்த விட்டு வந்துருங்க. ஸோ எக்கச்சக்கமா ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, சும்மா வந்து அந்த பொருள் அங்க இருக்காது. ஒரு வேஸ்ட்டான பொருள், அது ஒரு குப்பை அப்படின்னு தான் எல்லாருமே நெனைப்பாங்க. நீங்க உங்களோட ஐடியாலஜிய மாத்தி யோசிச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம எது நினைப்போம்? பிரீமியமா இருக்க ஒரு விஷயம் தான் நினைப்போம். திடீர்னு நம்ம ரோட்ல நடந்து போகும்போது, நெறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஆஃபர்ல போட்டிருக்காங்க. அத வந்து நம்ம பார்ப்போம். ஒரு வேளை இது குவாலிட்டி இல்லாம இருக்குமோ, டேட் எக்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படிலாம் நம்ம நெனைப்போம். ஆனா வாங்க மாட்டோம். அத வாங்குறதுக்குள்ள அவ்ளோ தாட்ஸ் வரும். ஆனா, அதே ப்ராடக்ட்ட வேற மாரி கொஞ்சம் மார்க்கெட் பண்றாங்க. இன்னும் 2 பொருள் தான் இருக்கு. ஒரு பொருள் தான் இருக்கு. இதுதான் லாஸ்ட் பீஸ். எல்லாமே கொண்டு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா அதே பொருள். ஆனா சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அது அந்த ஒரு பொருள வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 பேர் அடிச்சுப்பாங்க. எனக்கு வேணும், நான் பில் பண்ணிட்டேன், நான் கவுண்டர்ல வச்சுட்டேன் அப்படின்னு. ஸோ எங்க வந்து நம்ம குறைவா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப வேல்யூவா நம்ம மதிக்கப்படுவோம். எல்லா இடத்துலயுமே உங்க டைம குடுக்காதீங்க. யார்கிட்டயுமே வந்து உங்க டைம நீங்க கேட்காம எடுத்துக்கவும் வைக்காதீங்க. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஒரு சில பீப்பிள்ஸ் கிட்ட நம்ம தள்ளி தான் இருக்கணும். தேவைக்கு மட்டும் நம்மள யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட, அவங்களுடைய சூழ்நிலைக்கு மட்டும் நம்ம கம்ஃபர்டபுளா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம லைஃப்லேருந்து களை எடுத்து தூக்கி போட வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து களை எடுக்க வேண்டிய ஒரு செடிய நம்ம களை எடுக்கலைன்னா, இருக்கிற எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதுதான் இங்க யூஸ் பண்றது. அதனால உங்ககிட்ட ஒரு டாக்ஸிக் பெர்சன் இருக்காங்களா? கவலையே படாம தூக்கி போட்டு அடுத்தவங்க வேலைய பாருங்க. அது நீங்க உங்க லைஃப்க்கு, ஃப்யூச்சருக்கு பண்ற இன்வெஸ்ட்மென்ட். ஸோ நீங்க யார பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். நம்ம என்னைக்கு வந்து நம்ம கவலைப்படுறோமோ, கவலைப்பட்டு உட்கார்றோமோ, அன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம தல மேல ஏறி உட்காந்துருப்பாங்க. அதனால நீங்க இதுக்கு எதுக்குமே பயப்படாம, பி ஃபார்வர்டா நீங்க நடந்து போயிட்டே இருங்க. இதுல யூனிவர்ஸ் நமக்கு எங்க வருது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. கன்சிஸ்டண்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன ஆகும்? மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அத வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல வந்து ஒரு வெறுப்ப, கோவத்த நீங்க இன்வெஸ்ட் பண்ண அது அது ரிலேட்டடா தான் நீங்க அத தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பிரச்சனை வருது, தொடர்ந்து சண்டை வருது, தொடர்ந்து எனக்கு எங்கெங்கேயோ வந்து ஆபத்து மாரி வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. ஒருத்தவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கா? அந்த பெர்சன தூக்கி போட்டுருங்க. இல்ல நீங்க தூக்கி போட்டு நீங்க ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. இந்த 2மே இல்லாம அந்த டாக்ஸிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கும் நீங்க இன்னும் நெறைய டாக்ஸிக்க தான் நீங்க அட்டென்ஷன் பண்ணி வாங்கியிருப்பீங்க. உங்க லைஃப்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது. அதனால உங்க லைஃப்ப பீஸ்ஃபுல்லா வாழுங்க. உங்க லைஃப்க்கு யார் செட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்கள மட்டும் உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. இது இல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுச்சுன்னா, டேரா ஒரு டெசிஷன் எடுங்க. வேண்டாம். தூக்கி போட்டு அடுத்தவங்க வேலைய பார்த்துட்டே இருக்கணும். ஸோ யாருமே இங்க யாருக்காகவும் இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா, அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. புடிச்ச விஷயம் இருக்கு. உங்கள இன்னொருத்தவங்க லைக் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ல தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிக்கலையா? தூக்கி போட்டுருங்க. உங்கள ஒருத்தவங்க தூக்கி போடுறாங்களா? அதையும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய எண்ணங்கள உயர்வாக்கிக்கிட்டு, உங்களோட முயற்சிகள ரொம்ப அதிகமாக்கிக்கிட்டு, நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கானது வந்து ஒரு இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. கடிகாரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டோன்னா அடுத்து எல்லாருமே நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்ன நடந்தாலும் தூக்கி போட்டு நம்ம அடுத்துன்னு ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. நீ ஏன் இப்போ இதெல்லாம் பண்ண, எதுக்கு இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு பதில் சொல்லக்கூட நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா, அது நம்ம லைஃப்க்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி காசிப் பேசணும். ஓ நீங்கள் விழுந்துட்டியா? ஏன்பா இதெல்லாம் பண்ண? இதெல்லாம் சரி வராதுன்னு அப்பயோ உனக்கு தெரியாதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையோ நம்ம ஏதாவது சண்டை வந்திருக்கோம். அதை வச்சு நமக்கு இப்போ வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப லோவாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக பேசுகிறவங்க நம்ம லைஃப்பில்
இந்த மாதிரிலாம் வந்து அது இது அப்படின்னு நெகட்டிவ்லாம் பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணணும். ஒரு நெகட்டிவ் இன்றைக்கி போகுதா, அது குட் சைன். இன்றைக்கி 11:11 பிஎம்க்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது. ஸோ இது நவம்பர் 11 அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்க்கு தேவையானதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி போனவங்கள நீங்கள் கடந்து திரும்பி கூட பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் அவங்க இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இல்லையே, அது அப்படி ஆகிடுச்சு, இது இப்படி ஆகிடுச்சு, அது இல்லைன்னா என் லைஃப் ரொம்பவே பெரிய இழப்பு எனக்கு, அப்படிலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்கள் டார்கெட் என்ன, அதை அச்சீவ் பண்ணி போய்ட்டுருங்க. நீங்கள் விட்ட விஷயம் கூட ஒரு சின்ன விஷயமா இருக்கும், இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறது ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கும். ஸோ அதனால் எதுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு இடத்துல மட்டும் நின்றுடாதீங்க. இந்த ஒரு இடத்துல நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா ஹாப்பியாகவே இருங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு அது அப்படி ஒரு மாதிரி மனசு இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது, எதையுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். சரி, ஓகே, இன்றைக்கி இது நடந்துருச்சா, நெக்ஸ்ட் நான் அடுத்த ஒர்க்கை பார்ப்பேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை நோக்கி போய்ட்டுருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டுருங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண தான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். யாருக்குமே ஃபஸ்ட் டைம் வந்து சக்ஸஸ் ஆகாது, சீரியஸாகவே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பண்ண அந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாறிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நான் 100 வாட்டி 200 வாட்டி நான் செஞ்சுட்டேன், எனக்கு அது ஃபெயிலியர் தான். ஓகே, 400வது வாட்டி பண்ணும்போது நீங்கள் தானே அதில் சக்ஸஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மாசாக மாறிடுவீங்க. ஸோ வந்து சக்ஸஸாக போயிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. யாராக இருந்தாலுமே சரி, இது வந்து ஒரு டியூஷன் படிக்கிற 6th ஸ்டாண்டர்ட் பையனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம வேலையை யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த எமோஷ்னல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம எமோஷ்னலை உடைக்கிறதுக்காகவே நிறைய பேர், நம்ம பர்சனலாக நமக்கு பிடிச்சவங்க எவ்வளோ பேர் நம்ம மென்டல் பீஸ்னஸ் அசைச்சு பார்க்குறதுலாம் அவங்களுக்கு ஒரு பேராதியான அன்பு இருக்கும். அது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் இவங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச வீடாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு கனவு, இதுதான் என் கனவு அப்படின்னா நீங்கள் அந்த கனவு மேலே வந்து அட்டென்ஷன் கொடுங்க. அது கூட நடக்க ரொம்ப லேட் ஆகுதா, சரி ஓகே, அதை ஒரு வாட்டி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. அடுத்து நீங்கள் உங்களுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து பின்னாடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் வந்திருப்பீங்கல்ல, அது அங்கே நான் வந்து அதோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூனிவர்ஸ். ஸோ அது மாட்டின வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, அது வந்து உங்களுக்கு நடக்காமலாம் போகாது, பட் டைம் எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும். உங்கள் வேலையை பார்க்காம நீங்கள் யூனிவர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கக்கூடாது. இது எப்போ கொடுக்கும், எப்போ வரும், எப்படி வரும், இல்லை வருமா வராதா, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ், மென்டல் பீஸ்ஃபுல்னஸ், மென்டல் ஹாப்பினஸ், இந்த ரெண்டும் தான்